மம்தா பானர்ஜி டிஆர் ரேஞ்சுக்கு இறங்கிட்டாங்க. வாடா என் மோசா உன்னை பொழத்துடுவேன் பேசா, நான் வங்காள பாஷா உன்னை ஓட விடுவேன் பாஷான்ட்டு பாட்டு பாடல, அப்படியே காட்டுன்னு காட்டியிருக்காங்க. பார்த்துக்கங்களேன். எந்த இந்த ஏஜென்சி எல்லாம் வச்சு இவங்க ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆட்டி படைச்சாங்களோ அதே ஏஜென்சியா பூட்டி போட்டு வச்சு அடின்னு அடிச்சிருக்காங்க. பெங்காலி அடியை நீ பார்த்தது இல்லையே, இப்ப நீ பாப்பன்ட்டு கொடுத்த குடுல மொத்த பாஜகவும் குளிர்ல உறைஞ்ச கரடி மாதிரி உறைஞ்சு போய் கிடக்கு. முக்கியமா அந்த 2 கரடிகள் எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்காரு தெரியுமா? இனிமே அவங்க அந்த பக்கம் எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு அப்படியே அவங்க இது வரைக்கும் செஞ்சதையெல்லாம் கிளின்னு கிழிச்சு இவங்க லட்சணம் இவ்வளவுதான், இதுக்குத்தான் இவங்க எல்லாம் இதை வச்சு ஏவி விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நேரா கோர்ட்டுக்கே போயிடுச்சு அந்த அம்மா. பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார். கூத்தடி கோப்பு. அமித்ஷாவோட வீட்டில் மேற்கு வங்கத்தில் இருக்க அமித்ஷா தங்கியிருக்காருல்ல, அந்த இடத்துக்குள்ள திடீர்னு ஒரு 7-8 எம்பி, அந்த இதில் வங்காளத்தை சேர்ந்த எம்பிய 7-8 எம்பியோ உள்ள சாதாரணமாக சாரை பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரி போயிருக்கா. போனதுக்கு அப்புறம் தான் உள்ள இருந்து பொருள் எடுத்திருக்கானோன்னு நீங்கள் வந்து ஆயுதங்கள் நினச்சிடக்கூடாது. அது வந்து வீசுகிற ஆயுதங்கள் இல்லை, பார்க்குற ஆயுதங்கள். அந்த போர்டை எடுத்துக்கிட்டு வங்காள விரோதியே, வங்காளத்தின் எதிரியே, வங்காள மொழியின் அரக்கனே அப்படின்னு சொல்லி அந்த போர்டில், அதாவது ஐயா அமித்ஷாவுக்கு ஆப்போசிட்டாக அவனுக்குள்ள பயங்கரமான கோஷத்தை போட ஆரம்பிச்சிட்டார். இது அங்கே உள்ளே இருந்த அந்த துணை இராணுவ படை இருக்கும் இல்லையா, ஐயாவுக்கு பாதுகாப்பாக வச்சுருப்பாங்கல்ல, அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க ஏதோ சும்மா பார்க்கத்தான் போகிறாங்க அப்படின்னு நினச்சி உள்ளே விட்டார். இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தோன்னா அவங்கள பிடிச்சி வெளியில் தள்ளிட்ட ஒரு 7-8 பேர். எனக்கு அந்த மகுவா மொய்த்ரா ஃபேஸ் மட்டும் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்கள மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், பார்த்துக்கல. ஆனால் அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு மகுவா மொய்த்ராவுக்கு ஒரு 5-6 பேராக சேர்ந்து அலேக்க அப்படியே தூக்கி கொண்டாந்து வெளில வச்சாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு ரிப்போர்ட்ரு ஒரு கேப்பில் இந்த டன்னலுக்குள்ளே ட்ரெயின் போகிற மாதிரி மைக்கு அப்படி உள்ளே விட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் பாருங்க, அல்டிமேட். அதெல்லாம் அதான் எதுக்காக இப்போ திடீர்னு இப்படி ஒரு போராட்டம். இந்த பக்கம் இவங்க நம்ம தீதி அது ஒரு இடத்துல பயங்கரமாக ஒரு திடீர்னு ஒரு ஸ்டேஜை போட்டு ப்ரெஸ் மீட்டு. என்ன மேட்ருன்னா, இப்போ இந்த ஐபேக் இருக்குல்ல, நம்ம இவர் பிரசாந்த் கிஷோர், அவர் இப்போ அந்த ஐபேக்கில் இல்லை, அவருக்கு பதிலாக வந்து பிரத்யக் ஜெயின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர், அவர் தான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கார். இந்த ஐபேக் வந்து வெஸ்ட் பெங்காலில் மம்தாவுக்காக தொடர்ந்து நிறையா எலெக்ஷன் 2019, 21, 24, இப்போ 26 இத்தனை எலெக்ஷன்லேயும் அவங்க தான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டாக. அந்த அம்மா வந்து அது வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கலாமே, அதாவது இவன் இருந்தால் நாம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள பக்கத்தில் வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அவங்க ஒர்க் பண்ணுற அந்த ஐபேக் கம்பெனி இருக்குல்ல, ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மம்தா கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ திடீர்னு அந்த ஐபேக் கம்பெனிக்கு ரைடு. அந்த ஐபேக் கம்பெனிக்கு ரைடு, இடி ரைடு ஐபேக் கம்பெனிக்கு போகுது. ஏன் இடி ரைடு ஐபேக் கம்பெனிக்கு போகுதுன்னா, இந்த எலெக்ஷனில் இப்போ அடுத்து இப்போ வங்காள எலெக்ஷன் நடக்குது, அந்த நடக்க போகுது. அப்போ அந்த நடக்கிற இடத்துல ரொம்ப க்ளோஸாக அந்த எலெக்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதாவது யார் யார் எம்எல்ஏ, யார் யார் கேண்டிடேட்டு, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன அந்த இதெல்லாம் இன்க்ளூடிங் அந்த மேனிஃபெஸ்டோ, இது எல்லாமே ரெடி பண்ணுறது அவங்களோட இதில் தான் வந்து ஒர்க் ஆகுது. ஐபேக் தான் வந்து அத்தனையும் வந்து பார்த்துக்குது. இந்த ஒர்க்கு எல்லாத்தையும் ஃபீல்டு ஒர்க்கை தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து அவங்க தான் பார்த்துக்கிறாங்கன்னு வைங்கள, இந்த என்டையர் டாக்குமெண்டேஷன். ஸோ இது மொத்த டீட்டெயிலும் உள்ளுக்குள்ளே இருக்குது, ஐபேக்கில் தான் இருக்குது. ஏன் ஐபேக்குள்ளே திடீர்னு இடி ரைடு போச்சுன்னா, அந்த இதில் வெஸ்ட் பெங்காலில் ஏற்கனவே வந்து இந்த நிலக்கரி ஊழல்னு ஒன்று உண்டு. அந்த நிலக்கரி ஊழல்லாம் வந்து எஃப்ஐஆர், அதுக்கு அந்த கேஸ்லாம் பதிவாகி இருக்குது. 2019 பதிவு பண்ணிட்டாங்க, 19 பதிவு பண்ணாங்க. 21 வந்து அந்த பணத்தை எல்லாம் வந்து இவங்க ஹவாலால் மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எந்த ஆக்டிவிட்டி 21க்கு அப்புறம் எந்த அதான் அந்த எலெக்ஷன் டைம் வரைக்கும் அது பரபரப்பாக இருந்துச்சு. அடுத்த எலெக்ஷன் வரப்போ மறுபடியும் அதே விஷயத்தை பரபரப்பாக கலப்புறாங்க. இத்தனை நாள் இடி வந்து எந்த பதுங்கு குழியில் கடந்துச்சுன்றது தெரியல. நிஜமா சார்,
இல்லை ஈடியை வந்து சவப்பட்டிகள் இந்த ரத்த காட்டேரியெல்லாம் எந்திரிச்சு வரும்ல, பார்த்துருக்கீங்களா? வேம்பயர்ஸ். இந்த வேம்பயர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணும், ஒரு 500 வருஷம் 600 வருஷம் உள்ளுக்குள்ளே அப்படியே தூங்கிடும். திடீர்னு ஒரு நாள் அந்த கண்ணாடியை உடச்சிக்கிட்டு, அந்த கண்ணாடின்றது கண்ணாடி கிடையாது, அது படிக்கட்டி. அந்த படிக்கட்டியை உடச்சிக்கிட்டு வெளியில் வரும், பசிக்கு ரத்தத்தை குடிச்சிட்டு மறுபடியும் போய் படுத்துக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஈடியுமே அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. எப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்போல்லாம் பயங்கர ஆக்டிவாக இருக்குது. அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இருந்த இடம் தெரியாமல் போயிட்டு மறுபடியும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த சாடிக்குள்ளே பூதை ஒழிகிற மாதிரி போயிட்டு ஒளிஞ்சிக்குது. அது ஏன்னு தெரியல. இப்போ மறுபடியும் அந்த விஷயத்தை எடுத்துருக்காங்க. அப்படி எடுத்ததில் இவங்க ஹவாலா பணமாக மாற்றி வச்சதுல தான் வந்து ஐபேக்குக்கு பேமெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலி அதுக்கும் ஐபேக்குக்கும் ஐபேக் வாங்கினதெல்லாம் ஒயிட்டு. ஏன்னா நான் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இவங்க இதுக்காகத்தான் வேலை பார்க்குறாங்கன்ட்டு. அவங்க வாங்கினதெல்லாம் ஒயிட்டு. அவங்க கீழே வந்து என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அவங்க வேறு ஏதாவது மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்காங்களா, இல்லை அவங்க வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி ஹவாலா டீலிங்கில் வந்து இருக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கும் அங்கே நடக்கிற அந்த ஊழல்களுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குதா, இல்லை வேறு யாருக்காவது கவர்மெண்ட்டோட பினாமியாக இருக்கிறாங்களா, அதெல்லாம் அவங்க மேலே கிடையாது. இந்த பணம் இங்கே போயிடுச்சு, அதுக்காக நாங்கள் ஐபேக்கை ரெடி பண்ணுறோன்னு சொல்லி இடி உள்ளே பூந்துருச்சு. இடி உள்ளே பூந்த செய்தி தெரிஞ்ச உடனே மம்தா கிளம்பிட்டாங்க. நல்லா கேட்டுங்க, இடி சாதாரணமாக உள்ளே போகலை. எப்பயுமே ஒரு இடி உள்ளே போகுதுன்னா லோக்கல் போலீஸோட இதோட தான் உள்ளே போகும். ஆனால் இங்கே போகிறப்ப துணை இராணுவ படையோடு போயிருக்கு. இடி துணை இராணுவ படை, அதான் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு மம்தா என்ன வேணாலும் செய்வாங்க. எந்த எஸ்டேட்டுக்கும் மம்தா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம துணை இராணுவ படையை கூட்டிகிட்டு போகணுன்ட்டு. நீ யாரா என் ஊருகளை வந்து துணை இராணுவ படையை வைக்கிறது? கூப்பிடு கமிஷனரை, கொல்கத்தா கமிஷனரை கூப்பிட்டுக்கிட்டு நேராக ரைடு நடந்த அந்த இடத்துக்கே போயிட்டாங்க. ஆனால் இதுலேயுமே சில பல சிக்கல்லாம் இருக்குது. நேராக இடத்துக்கு போனாலும் அவங்க நேராக ஸ்பாட்டுக்கு வந்து கமிஷனர் போனார், அந்த ஃபோர்ஸு போச்சே தவிர ஆள் வரல, போக சொன்ன ஆள் வரல. அவங்க இடையில இன்னொரு இடத்துல ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு டீட்டெயிலை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, இந்த ஐபேக்கோட ஓனர் இருக்கார்ல பிரதீக் ஜெயின், அவர் இடையில பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு இவ்வளோ அவசரம். அப்போ அதாவது வர வேண்டியது ஆக்சுவலி அந்த ஐபேக் ஓனர் தான். ஆனால் ஐபேக் ஓனருக்கு பதிலாக அந்த ஸ்டேட்டோட சிஎம்ஏ வர்றாங்க. ஒரு சிஎம் ஏன் இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஃப்யூச்சர் பிளான்ஸு, அந்த இது வரப்போகிற அந்த தேர்தலுக்கான எல்லா பிளான்ஸுமே அந்த ஆஃபீஸ்க்குள்ளே தான் கிடக்கு. மொத்த டீட்டெயிலும் அதுக்குள்ளே. அதனால தான் அவங்க பதவி போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க அங்கேருந்து போயிட்டு வந்துட்டு நேராக உள்ளே போயிட்டா, அந்த போலீஸ் ஃபோர்ஸோடு உள்ளே போயிட்டா. நல்லா பார்த்தாங்க, உள்ளே இடி இருக்குது, துணை இராணுவம் இருக்குது. ஆனால் இங்கேருந்து ஃபோர்ஸு போன உடனே இடி ஃப்ரீஸ் ஆகிட்டாப்புல. இடி ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுகிற நேராக போயிருக்காங்க. அவங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குன்றது அதுக்காகத்தான் இங்கே போயிருக்குது. ஏன்னா போன இடத்துல அந்த 3வது டிராபத்தோட இந்த 8வது அந்த கல்லை நகர்த்து அப்படின்ற மாதிரி இதையெல்லாம் பார்த்துட்டு டபக்குன்னு அவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு வைங்க. இருக்கிற எல்லாத்தையும் அதை ஈடி அவனுக்குள்ளே இருக்குது. ஈடி அங்கே அதுக்காகத்தான் போயிருக்கு. அவங்க கலெக்ட் பண்ணதையும் எடுத்துக்கிட்டு அவங்க கலெக்ட் பண்ணுறதுக்காக எது கிடைக்கணுமோ அதுக்காக பார்த்துக்கிட்டு தான் பற்றியெல்லாம் அதை போயிட்டு இந்த அம்மா அப்படியே தூக்கிட்டு வந்து ஒரு காரில் வச்சு அமுச்சு விட்டுச்சு. இப்போ ஈடிக்கு அந்த 3 பேர் அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்க. அந்த அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அந்த துணை இராணுவத்தை விட்டுச்சு. ஏன்னா துணை இராணுவத்தை கூட்டிகிட்டு போனது இவங்க கூப்பிட்டு அவங்க போய் தான் ஆகணும். ஆனால் இந்த ஈடி அத்துமீறி போயிடுச்சு, சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுது, பாஜகவுடைய பேக்கெட் பீப்புளாக இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த 3 பேர் மேலேயும் கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கு மம்தா பானர்ஜி தயாராகிட்டாங்க. ஆனால் இடி என்ன சொல்கிறான், இடி அதாவது என்னை இந்த ஸ்டேட்டோட சிஎம் மம்தா பானர்ஜி என்னோட ஒர்க்கை பார்க்க விடாமல் அவங்க வந்து இடையில பூந்து எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. 10வதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த எவிடன்ஸ் அவங்க எப்படி வேணாலும் வந்து இது பண்ணுறதுக்கு மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில எவிடன்ஸ் வந்து ஃபிசிக்கல் எவிடன்ஸு, சில எவிடன்ஸ் வந்து அந்த பெண் அந்த இது வச்சுருப்பாங்கல்ல அந்த ஒரு மாதிரியான எவிடன்ஸ் அது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க கைக்கு போயிடுச்சு. அவங்க எங்கள் இதில் வந்து அத்துமீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 கேஸுமே இன்றைக்கி வருது. 2மே அர்ஜெண்ட்டாக எடுக்குது கேஸு. ஆனால் மம்தாவுக்கு இதோட கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும். அதாவது ஒரு இடி ரைடு நடக்குது. இப்போ நம்மளாம் என்ன சொன்னோம், இடி ரைடு வராது எங்ககிட்ட கேட்டு வாங்கடான்னு. ஆனால் அதுக்கே வந்து எங்களுக்கு அதுக்கெல்லாம் வந்து இது கிடையாது, நாங்கள் எப்பயுமே வந்து நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல உள்ளே போவோம், எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னாங்க.
ஆனால் இன்னைக்கு அந்த அம்மா ஸ்ட்ரைட்டாக ஃபைட்டுக்கு போயிடுச்சு. நீ வா, என் ஊரில் வந்து இத்தனை நாள் அவங்களெல்லாம் ஆட விட்டது எங்கே தப்பு, உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாம். அதாவது அமித்ஷா ஐயாவை பார்த்து ஸ்ட்ரைட்டாகவே அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க, அமலாக்கத்துறையை நீ எதுக்கு வச்சுருக்க, இத்தனை நாள் அடிக்க மிரட்ட உருட்ட இதுக்காக நீ வச்சுருந்த பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு நேரடியாக போயிட்டு டேட்டாவை திருட அனுப்பிச்சிருக்கிய, நீங்கள்லாம் ஒரு உள்துறை அமைச்சரா? ஏன் உங்களுக்கு வந்து நாட்டில் வந்து வேறு வேலையே இல்லையா? நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் ஏது செய்கிறோம், எங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்ன, இதையெல்லாம் வந்து பார்க்கறதுக்காகத்தான் நீ ஈடியை வச்சுருக்க. ஏற்கனவே ஈடிக்கு சுப்ரீம் கோர்ட்டு பயங்கர மரியாதை கொடுத்துச்சு. என்னென்னா, நீங்கள்லாம் வந்து கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்குறீங்கன்றதை தெரிஞ்சுக்கங்க, உங்கள் வேலை என்னன்றதை மட்டும் பாருங்கள். தேவையில்லாமல் வந்து இந்த ரூலிங் பார்ட்டிக்கு இந்த கூலிப்படையாக வேலை பார்க்குறதெல்லாம் வேலையை வச்சுக்காதே, அது உங்களுக்கு அசிங்கம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு இடி மேலே அவ்வளோ மரியாதை. இன்னைக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த அம்மா அந்த கம்ப்ளைண்ட்டை, சார் அந்த அம்மாவுக்கு தெரியுமில்ல சார், இப்போ இடி என்ன கேட்குது, அந்த அம்மா எடுத்துகிட்டு போனதெல்லாம் என்னன்னு எங்களுக்கு வேணும், முதல்ல என்னென்னு அந்த அம்மா திரும்பி என்ன எடுத்துகிட்டு போனேன்னு சொல்லு பார்ப்போம். கேட்கும்ல, நீ தானே உட்காந்து உள்ளுக்குள்ளே அவ்வளோ நேரம் வந்து அந்த ரைடை பண்ணிக்கிட்டு இருந்த, சொல்லு, நீ சொல்லு நான் தரேன் அப்படிங்க அந்த அம்மா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அவர் எடுத்துகிட்டு போனதெல்லாம் எங்களுக்கு. ஆனால் அந்த அம்மா சொல்கிறது ஒரு விதத்தில் உண்மை. ஆனால் இதில் இவ்வளோ கொலைப்படி இருக்கிறப்ப அந்த அம்மா ஸ்ட்ரைட்டாக உள்துறை அமைச்சருக்கு ஒரு மேட்ரு ஒன்று சொன்னாங்க பாருங்க, வேறு லெவல். அது நீ உன் அதிகாரத்தில் இருக்க அந்த இடியையும் துணை இராணுவ படையும் வச்சு ஏன் இதுக்குள்ளே ஸ்டேட்டுக்குள்ளே பூந்து உன் இஷ்டத்துக்கு உன் சேட்டையை பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ ஏன் அதிகாரத்தில் இருக்க என்னோட ஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்க போலீஸை வச்சு உங்களோட பாஜக அலுவலகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அலுவலகத்துக்குள்ளே நான் ரைடு விடட்டுமா? நல்ல ஐடியாவாக இருக்கேன். ஏன் விட்டால் என்ன தப்பு? சந்தேகத்தின் பேரில் இவங்க என்னென்னமோ வந்து உள்ளுக்குள்ளே சட்ட விரோதமாக சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பேச்சுக்கு. விட்டால் என்ன தப்பு? விடலாமான்னு ஒரு சவாலை விட்டுருக்காங்க. இன்றைக்கி என்டையர் இந்தியாவும் அந்த அம்மாவை வந்து பார்த்துட்டு இருக்கு மறுபடியும். ஏன்னா மம்தா பானர்ஜி வந்து ஃபைட்டுக்கு வந்து பயங்கரமான ஃபேமஸ் ஆனாங்க. இல்லாட்டி இவங்களுக்கு மத்தியில் இத்தனை நாளாக உட்காந்து இந்த ஸ்டேட்டை ரன் பண்ண முடியுமா? இல்லை தொடர்ந்து இதே மாதிரி சிஎம்ஐ இருக்கத்தான் முடியுமா? அந்த அளவுக்கு பயங்கர வில் பவர் உள்ள ஆள். ஆனால் இப்போ இடி கேஸும் மம்தா கேஸும் ஒரே இடத்துல உள்ள ஒரு, அது ரெண்டு பேர் தனித்தனியாக கேஸு கொடுத்தாங்க இல்லையா, ஒருத்தரை மாற்றி ஒருத்தர். இப்போ அந்த கேஸில் என்ன தீர்ப்பை எழுத போகிறாங்க, அதுக்கு தான் பெங்காலில் நீ எல்லாம் ஒரு ஆள் கிடையாது, ஒரு காலும் பெங்காலில் நிற்க முடியாது அப்படின்றத காமிக்கிறதுக்காகத்தான் இந்த 8 MP ஸ்ட்ரைட்டாக அங்கே ஐயா அமித்ஷா வீட்டுக்கு உள்ளே போகலை, கேட்லேயே வந்து அவங்க வேலையை பார்த்துட்டா. ஒரு வேளை உள்ளே போயிருந்தால் அதுக்கப்புறம் என்ன நடந்துக்குமோ தெரியாது. இப்போ 2 கேஸு வருது, நீதிபதி என்ன பண்ண போகிறாப்புலன்னு தெரியல. இது அத்தனையுமே எலெக்ஷனுக்காக. இப்போ இடி உள்ளே பூந்ததும் எலெக்ஷனுக்காகத்தான். இடியை உள்ளே வச்சு கும்முனதும் மம்தா கும்முனதும் எலெக்ஷனுக்காகத்தான். இந்த 2 இப்போ எலெக்ஷனுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கடையில் எல்லாரும் அந்த வங்காள ஆளுநர் என்னைய கொள்ள பார்க்குறாங்க. இமெயிலில் எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு மூடில் வந்து ஆளுநருக்கு ஒரு ஐடி கிடச்சிச்சு அனுப்பிச்சி விட்றா அப்படின்ட்டு இருப்பான். அதுக்கு உடனே என்னை வந்து பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க, என்னை வந்து என் உசுருக்கு பயமாக இருக்குது. உண்மையிலே உங்களால் வந்து எல்லா ஸ்டேட்லையும், அதான் உங்களாலன்னா அந்த ஆளுநரால் கிடையாது, பாஜகனால எல்லா ஸ்டேட்லேயுமே பயந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்காக நாங்கள்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு கேட்டுக்கிட்டா இருக்கோம். யோசிச்சு பாருங்க, இது எல்லாமே வருது. இப்போ மம்தா ஒரு புதிய, அதாவது இது வரைக்கும் யாரும் செய்யாத, எந்த ஸ்டேட்டும் செய்யாத ஒரு விஷயத்த மம்தா துணிஞ்சு நின்று செஞ்சுருக்காங்க. இவங்க செஞ்சது தப்பா ரைட்டா, இவங்க வந்து இதுக்கு கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்றதெல்லாம் கோர்ட்டில் தான் சொல்லுவாங்க. கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நன்றி.